ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து காலையில் டஸ்ட்பின் போட்டு போகிறதுக்காக ஆட்டோ வரும். அதுக்கு எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அதோட பசங்களை ஈவினிங் கூட்டிகிட்டு வர போகிற வீடியோ தான். இது வந்து நாவல் பழத்தோட விதை தான். இது வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி குடித்தா கிட்னி ஸ்டோன்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. எப்படியாச்சும் ஒரு வாட்டி ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். சரி காய வைக்கலான்னு இருந்தேன். இது காய வச்சது நம்ம நல்லா தாங்க காய வச்சேன். இந்த காற்று ஒரு மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு டைம் காற்று வேகமாக அடிச்சுதா அந்த டப்பாவில் ஒரு மாதிரி மூடி பிளாஸ்டிக் மூடியில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு மாதிரி காற்று ஜோராக வந்ததுக்கப்புறமா அந்த மூடியோடு போய் காற்றுல வந்துருச்சு. அதுதான் நடந்தது. சரி என்ன பண்ணுறது, மறுபடியும் கொஞ்சம் வந்திருக்கு. அதையும் சாப்பிட்டு விதை காய போட்டு வைக்கலாம், பவுட்ரு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு. இது வந்து எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டு முன்னாடியே பால்கனி இருக்குது, அதிலே வச்சுருந்தாங்க. செடி சூப்பராக பெருசாக வளர்ந்துருந்தது. பூவும் சூப்பராக பூத்து இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. சரி அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோஸ் நிறைய பேரை பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். அதோட இந்த பூச்செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்ச்.